ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 3 ரோசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் அச்சு முறுக்கு எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு நம்ம பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அச்சு முறுக்கு செய்கிறதுக்காக நாங்கள் வந்து பச்சரிசி மாவு தான் எடுத்துருக்கோம். அதுவும் ரேஷன் கடையில் வாங்கின பச்சரிசி தான் நல்லா கழுவி காய வச்சுட்டு இது மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். 1 கப் சுகர் எடுத்துக்க போகிறோம். 2 கப் பச்சரிசிக்கு 1 கப் சுகர் எடுத்துக்கோங்க. இதை பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. 1 முட்டை எடுத்துருக்கோம். தேங்காய் வந்து 1 கப் வந்து நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்து அரைச்சி இதிலேருந்து பால் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதுதான் இப்போ நம்மளுக்கு தேவையான பொருட்கள். வாங்க இப்போ நம்ம பவுடர் பண்ணிவிட்டு தேங்காயும் அரைச்சி செய்யலாம். இப்போ நம்ம மாவு பிசைகிறதுக்காக பாத்திரம் எடுத்து வச்சுருக்கோம். இது மாதிரி பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. 1 முட்டையை நம்ம வந்து உடச்சி வச்சுருக்கோம். அதை இதில் ஊற்றிக்கலாம். நல்லா அந்த முட்டையை வந்து பீட் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், முட்டையை நல்லா பீட் பண்ணிட்டோம். இந்த ஸ்டேஜில் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த சுகரை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா அடிச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அடிச்சுக்கோங்க. இது மாதிரி இப்போ பாருங்கள், நல்லா பீட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் பீட்டர் இருந்துச்சுனாலும் பீட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா விஸ்க் வச்சு நீங்கள் இதே மாதிரி கூட நீங்கள் பீட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நல்லா க்ரீமி டெக்ஸ்சராக ரெடி பண்ணிக்கோங்க. நம்ம வந்து தேங்காய் பால் அரைச்சோம் பார்த்திங்களா, அதில் முதல் தேங்காய் பால் நம்ம எடுத்துருக்கோம். உங்களுக்கு தேங்காய் பால் பத்தலைன்னா நீங்கள் 2வது தேங்காய் பால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம முதல் தேங்காய் பால் வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம நல்லா பீட் பண்ணிட்டோம். இந்த நல்லா நொற பொங்க பீட் பண்ணிட்டோம் பாருங்கள். இந்த ஸ்டேஜில் சால்ட் வந்து கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக ஆட் பண்ணியிருக்கோம். 1 பிஞ்ச் போட்டாவே கரெக்டாக இருக்கும். இதுதான் நம்மளுக்கு கரெக்டான பதம். இந்த பதத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பச்சரிசி மாவை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இதே மாதிரி நீங்கள் கலந்துக்கிட்டே இருங்க. ஏன்னா மொத்தமாக போட்டிங்கன்னா கட்டி போட்டுரும் மாவு. அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக இது மாதிரி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நம்ம மாவெல்லாம் நல்லா சேர்த்துட்டோம். இதுதான் வந்து நம்ம அச்சு முறுக்கு செய்யறதுக்கான பதம். இப்போ நம்மளுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ நம்ம செய்யலாம். இப்போ பாருங்கள், இதுதான் வந்து அச்சு முறுக்கு செய்கிற அச்சு. இந்த அச்சை வந்து நம்ம எண்ணெயில் வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கணும். எண்ணெயில் நல்லா போட்டு வச்சுக்கணும். ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடியே நீங்கள் வந்து எண்ணெயில் இதை நல்லா ஹீட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், அச்சு நல்லா ஹீட் ஆயிடுச்சு. நம்ம செஞ்சு வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த மாவை கொஞ்சோண்டு ஒரு கிண்ணத்தில் இது மாதிரி ஊற்றிக்கோங்க. பிகினர்ஸாக இருந்தால் நீங்கள் இது மாதிரி செய்யுங்க. நல்லா அந்த ஹீட்டான அந்த அச்சை வந்து இதில் எடுத்துகிட்டு வந்து இந்த மாவுக்குள்ளே லைட்டாக டிப் பண்ணுங்கள். நல்லா நீங்கள் டிப் பண்ணும்போது உஸ்ஸுன்னு ஒரு சவுண்டு கேட்கும். அந்த சவுண்டு வந்துச்சுன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அச்சு நல்லா ஹீட் ஆகிருக்குன்ட்டு. கொஞ்சம் நேரம் இதில் அந்த எண்ணெயில் நீங்கள் வச்சுட்டே இருந்தீங்கன்னா அந்த மாவே அப்படியே பிரிஞ்சு நம்மளுக்கு வந்துடும். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக அந்த அச்சிலேருந்து அந்த பேட்டர் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்ட்டு. இதுதான் நம்மளுக்கு கரெக்டான பதம். நம்ம சூப்பராக நம்ம அச்சு முறுக்கு செய்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுக்கோங்க. அந்த உஸ்ஸன் சவுண்டு வரலன்னா கொஞ்சம் நேரம் அந்த எண்ணெயிலேயே வந்து அந்த அச்சை வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கோல்டன் ப்ரௌன் வந்தோன்னே இதை வந்து திருப்பி போட்டு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ எடுக்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி தாங்க இருக்கும், வளவலன்ட்டு வேகாத மாதிரியே தான் இருக்கும். கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் ஆற விட்டிங்கன்னா நல்லா சூப்பராக ரெடி ஆயிடும் நம்மளுக்கு. இப்போ பாருங்கள், உங்களுக்காகவே நான் இன்னொரு முறை செஞ்சு காட்டுறோம். நல்லா ஹீட் ஆயிடுச்சாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த பாத்திரத்தில் மாவு கரைச்ச பாத்திரத்துலேயே வந்து இந்த அச்சை உள்ளே விட்டு இது மாதிரி எடுத்து போடுங்க. நீங்கள் வந்து பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா நாங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து செய்யுங்க. அப்படி இல்லைன்னா இதே மாதிரி கூட நீங்கள் செய்யலாம். ஈஸியாக செஞ்சிடலாம். நம்மளுக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அந்த அச்சிலேருந்து அதே பிரிஞ்சு வந்துடும். கொஞ்சம் நேரம் ஹீட் பண்ணிவிட்டு திருப்பி இது மாதிரி செய்யணும். ஏன்னா வந்து அது அச்சு ஹீட் ஆனால் தான் நம்மளுக்கு வந்து மாவு வந்து நல்லா சூப்பராக எடுத்துகிட்டு வரும். அச்சில் லைட்டாக அந்த உஸ்ஸுன்னு ஒரு சவுண்டு கேட்கும். அப்போ தான் நம்ம வந்து மாவை வந்து எடுக்கணும். அப்படி சவுண்டு கேட்கலன்னா அச்சு வந்து ஹீட் ஆகலைன்னு அப்படின்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், இது வெந்துருச்சு. எடுத்துடலாம் நம்ம. இதை நான் உங்களுக்கு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நம்ம எல்லா அச்சு முறுக்கையும் செஞ்சு எடுத்து வச்சிட்டோம். இது பாருங்கள், நம்மளுக்கு ஆறாமல் இருக்குது. ஆறாதனால தான் இது மாதிரி ஆறாமல் இருக்கிறதுனால தான் வந்து இப்படி இருக்குது. இது பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ் நம்ம ஆற விட்டு எடுத்துருக்கோம். எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். இது
இதை வந்து நீங்கள் ஒரு பாக்ஸில் வந்து போட்டு எடுத்து வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி எப்பப்போ உங்களுக்கு வேணுமோ அப்பப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சுவையான அச்சு முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட கமெண்ட்டை எங்களுக்கு சொல்லுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் எப்பப்போ வீடியோ போடுறோமோ அப்பப்போ அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.